அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அண்ணன் கே.ஏ. காளியப்பனின் மகன் செல்வம் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் உட்பட ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் செல்வாக்கு மிகுந்த நபராக இருந்தார். செங்கோட்டையன் மீது இருந்த அதிருப்தி காரணமாக ஏராளமான உட்கட்சி குழப்பங்கள் அதிமுகவிலே ஈரோடு மாவட்டத்திலே நிலவி வந்ததாக சொல்லப்பட்டது. செங்கோட்டையனின் மீதான வெறுப்பின் காரணமாக அவர்கள் அதிமுகவை விட்டு விலகிச் செல்வதும் தொடர்கதையாகி கொண்டிருந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டு தற்பொழுது அவர் தாவேகாவிலே தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் நிர்வாக பதவிக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில்தான் செங்கோட்டையின் மீதான எதிர்ப்புணர்வு காரணமாக அதிமுகவிலிருந்து நீங்கி இருந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், அதே போன்று அதிமுகவை விட்டு விலகிச் சென்றவர்கள் எல்லாம் தற்பொழுது அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் செல்வம் என்பவர் இன்று அதிமுகவிலே தன்னை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அண்ணன் கே.ஏ. காளியப்பன் அவருடைய மகன் செல்வம் 2021ஆம் ஆண்டிலே செங்கோட்டையனுக்கு தொடர்ந்து அதிமுகவிலே முக்கியத்துவம் தரப்பட்ட பொழுதும் உட்கட்சி விவகாரங்களிலே செங்கோட்டையன் தேவையின்றி தலையிடுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவருடைய அண்ணன் மகன் செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிலே மாநில பொறுப்பில் இணைந்து கொண்டார். அதன்படி சுற்றுச்சூழல் பிரிவிலே மாவட்ட பொறுப்பாளர் உள்ளிட்டவற்றில் எல்லாம் அவர் கடந்த காலங்களில் இருந்திருந்தார். இந்த நிலையில் தான் செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி நிலையில் அதிமுகவில் இணைந்தார். இது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு ஒரு பக்க சார்புடன் செயல்பட்டதன் காரணமாக அதிமுகவை விட்டு விலகிச் சென்றதாக கூறப்பட்டிருந்த கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஏராளமானவர்கள், குறிப்பாக திமுகவில் இணைந்திருந்தவர்கள் எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று செல்வத்தோடு இணைந்து தங்களையும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருந்தனர். அண்மையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவிலே ஒரு முக்கிய பொறுப்புக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையனுடைய அண்ணன் மகன் உட்பட அவர் மீதான எதிர்ப்புணர்வு காரணமாக அதிமுகவிலிருந்து நீங்கி சென்றிருந்தவர்கள் எல்லாம் மீண்டும் தங்களை அதிமுகவில் இன்று இணைத்துக் கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.